ஹாய் மக்கள்ஸ், ஒரு ஜாலியான வீக்கெண்ட் ட்ரிப் தான் இந்த வாரத்தில் பார்க்க போகிறீங்க. நான் இந்த வாரம் சண்டே ரிலையன்ஸ் மாலுக்கு போயிருந்தோம். அதோட வீடியோ தான் இது. வாங்க போய் ரிலையன்ஸ் மாலில் நாங்கள் என்னென்னலாம் பண்ணோங்கிறது இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். வெல்கம் டு அவர் சேனல் அர்சர். ஸோ திஸ் இஸ் த டே சண்டே. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஏங்க பூலாம்பட்டிக்கு வாங்கன்னு ஒரு வீடியோ போட்டு இப்போ தான் வீட்டிலேருந்து கிளம்புறோம். சர்வீஸை வந்து வெளியில் அவுட்டிங் கொடுத்துருக்கோம்னு கேட்டுருக்கோம். சரி, விளையாடுறதுக்கு எங்கேயோ போகணுங்கிறான். அது புது பஸ் ஸ்டாண்ட் பக்கம் போனாலும் இப்போ எங்கே கூப்பிட்றாங்க. சரி வாங்க, நீங்கள் போய் பார்க்கலாம். சர்வீஸ் சரியா அந்த இது சொன்னி, அது என்ன சொன்ன சர்வீஸ் வந்து இன்றைக்கி எதிர்பார்க்கவே இல்லை ரிலையன்ஸ்க்கு வருவோன்னு. ஏன் நாங்களே கூட எதிர்பார்க்கல ரிலையன்ஸ் இன்றைக்கி போவோன்னு. சடனாக ஒரு பிளான் பண்ணி ரிலையன்ஸ் கிளம்பியாச்சு. சரி, அவங்கள வந்து மேலேயே வந்து இறக்கி விட்டுட்டு நான் பைக் பார்க்கிங்காக வந்து கீழே அண்டர் கிரவுண்டுக்கு வந்திருக்கேன். பைக் பார்க்கிங் பார்த்திங்கன்னா 20 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ரிலையன்ஸில் ஏதாவது க்ரோசரிஸ் வாங்கினா அந்த 20 ரூபா லெஸ் பண்ணிக்குவாங்க. ரிலையன்ஸில் நிறையா புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. நான் போய் ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு. அதனால் இப்போ பக்கமாக போனதுக்கப்புறம் தான் தெரியுது இவ்வளோ சேஞ்சஸ் ஆகிருக்கு அப்படின்னு. இந்த ட்ரெயின் வண்டி பார்த்திங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக கொண்டு வந்திருப்பாங்களாட்டிருக்கு. இல்லை, நான் இப்போ பார்க்குறதுனால எனக்கு புதுசாக தெரியுது. ஸோ எவ்வளோ சார்ஜஸ் அப்படின்னு கேட்டுட்ருந்தோம். ஒரு ஆளுக்கு வந்து 100 ரூபா. ரவுண்டு பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் இந்த ரிலையன்ஸ் மாலில் அந்த உள்ளே இருக்க இடத்துல கூப்பிட்டு போவாங்க. அடுத்து இந்த கார் மாதிரி இந்த பைக் மாதிரி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் 100 ரூபா. இது பரவாயில்ல, அவனை உட்கார வச்சது வந்து இந்த பைக் மாதிரி இருக்கிறது தான் உட்காரேன் அப்படின்னு சொல்லி கேட்டான். ட்ரெயினுக்கு கேட்டோம், இல்லை எனக்கு பைக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி பைக்கில் உட்காறேன் அப்படின்னா. ஸோ பைக்கில் என்னென்னா சரி நானும் உட்காந்து ஓட்டலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் ஒரு ட்விஸ்ட் ஆகிடுச்சு. என்ன பிரச்சனைனா, சாட்டர்டே சண்டேயில் வந்து பின்னாடி வந்து அவங்க இதுதான் உட்காந்து ஓட்டு வருவாங்களாம். ஏன்னா கூட்டம் அதிகமாக இருக்குது, யார் மேலே இடிச்சிடும் அப்படிங்கிறனால சேஃப்டி பர்பஸ்க்கு பைக் ஓட்டுறது வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து பேரண்ட்ஸ் அலோடு இல்லையா, அவங்களே தான் அந்த ரெண்ட்டுக்கு விட்றவங்கள யாரோ ஒரு பசங்க உட்காந்து ஓட்டிகிட்டு வராங்க. முன்னாடி வந்து வேணால் நம்ம பசங்களை வந்து உட்கார வச்சுக்கலாம். ஸோ நாங்கள் இந்த ட்ரெயின் கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த பைக்கில் போகலான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். ட்ரெயின் நல்லா சூப்பராக இருந்தது, கலர்ஃபுல்லாக பார்க்கவே நல்லா சூப்பராக இருந்துச்சு. அது அவ்வளோ பெரிய மாலில் அவ்வளோ கூட்டம் இருக்குது, எப்படா ட்ரெயின் ஓட்டிகிட்டு போவாங்களா அப்படின்னு நினச்சேன். அந்த ட்ரெயினும் பார்த்திங்கன்னா நல்லா காம்பேக்டாக இருக்குது. பெரியவங்கலேருந்து சின்ன பசங்க எல்லாருமே உட்காந்துட்டு போனாங்க. ஸோ 100 ரூபாங்கிறது ஓகே, பரவாயில்ல தான். ஏன்னா முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் இதெல்லாம் இல்லை, இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் புதுசாக இருந்தனால நிறைய பேர் அதில் உட்காந்துட்டு போகணுன்னு ஆசைப்பட்டாங்க. அடுத்து சர்வீஸை உட்காந்துட்டான். சரி, பின்னாடி நான் வந்து இதுக்கு முன்னாடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் ஒரு வண்டியில் அந்த மாதிரி போயிருக்கேன். நானும் அவனு தான் ஓட்டிகிட்டு போனோம். அப்போ கூட்டம் இல்லை. சரி, கூட்டம் இருக்கனால நானும் கேட்டு பார்த்தேன், இல்லை உட்காந்துலாமா என்ன அப்படின்னு. இல்லைங்க சார், சாட்டர்டே சண்டே அலோடு இல்லை அப்படின்ட்டாங்க. சரி ஓகேடா, நீங்கள் சுற்று அப்படின்னு சொல்லி விட்டேன். ஆனால் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு அந்த இடத்த சுற்றியும் காட்டினாங்க. அவனும் சூப்பர். அப்புறம் இறங்கினதுக்கப்புறம் கையை காட்டினான் என்கிட்ட. என்னடா ஆச்சு அப்படின்னா, கையெல்லாம் சவந்துருச்சுப்பா முறுக்கினா. ஏன்னா அவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி கூட்டிகிட்டு போனாங்க. அவனும் நல்லா என்ஜாய் பண்ணான். கை இறங்கினோடனே செவந்து போச்சு, அதுதான் காட்டிகிட்டு இருந்தான். சரி ஓகே, நாங்கள் இதை இறங்கி முடிச்சுட்டு ஃபோட்டோ வந்து ட்ரெயின் பக்கத்தில் இருந்து ஃபோட்டோ எடுத்துட்டோம். மாலில் வந்து சண்டேங்கிறனால ஃபுல் கூட்டம். நாங்கள் அடுத்து எங்கடா போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே உள்ள ட்ரெண்ட்ஸ் இருக்க பக்கம் போகலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். சர்வேஸ் வந்து அங்கே போய் ஒரு வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தான். வாங்க ஏங்க பூலாம்பட்டி வாங்கன்னு சொல்கிற மாதிரி, ஏங்க ரிலையன்ஸ் வாங்க அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு ரீல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தான். ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் இந்த டிஜிட்டலுக்கு தான் போகலான்னு பார்த்தோம். ரிலையன்ஸ் டிஜிட்டல்னால் இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம், கம்ப்யூட்டர், லேப்டாப், ஃபோன்ஸு இதெல்லாம் வந்து என்ன ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். சூப்பராக இருக்குது இந்த இடம் எல்லாமே. இப்போ இது எல்லாமே புதுசாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நான் வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு, அதனால் எனக்கு பார்க்குறதுக்கு புதுசாக இருக்குது. நாங்கள் முன்ன வரும்போதெல்லாம் இந்த மாதிரி இல்லை. 1 இயருக்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். 8 மந்த்ஸ் மேலேயே இருக்கும் நாங்கள் ரிலையன்ஸ்குள்ளே வந்து. நடுவில் வரவே இல்லை. ஸோ இங்கே சர்வேஷனுக்கு இந்த சில் கிளைமேட்டில் கொஞ்சம் செட் ஆகிறதில்ல, அதனால் இங்கே கூட்டிகிட்டு வர்றதில்ல. ஸோ வாங்க போய் அங்கே உள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லி இழுத்துட்டு போயிட்டே இருந்தோம். ஸோ ரிலையன்ஸ் டிஜிட்டல் வரைக்கும் போய் உள்ளே வந்து ஃபோன்ஸில் என்னென்ன ரேட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா ஃபோன் வந்து நம்ம ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் இந்த மாதிரி ஏதாவது ரிலையன்ஸில் வந்து ஆஃபர்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஐஃபோனில் என்ன ரேட் இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணலான்னு உள்ளே போனோம். ஐஃபோன் பார்த்திங்கன்னா 13 வந்து அப்ராக்சிமேட்டாக இந்த 40,000 சில்லரூவா 42,000 இருந்தது. ஐஃபோன் 15 பார்த்திங்கன்னா 62,000. கேமரா குவாலிட்டி சூப்பராக இருந்தது ஐஃபோன் 15. ஸோ சர்வீஸை வந்து ஏத்தாப்பில் நின்றுட்டுருந்தான். வீடியோ எடுக்கப்போவே சூப்பர் குவாலிட்டியாக இருந்தது. ஐஃபோனோட அது குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி வந்து எந்த மொபைலாலையும் மேட்ச் பண்ண முடியாது.
ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 15 ப்ரோவும் ப்ரோ மேக்ஸும் பார்த்துட்ருந்தோம். ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 110 வருது, 1,10,000. 16 ப்ரோ மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்டு 139 என்னமோ பார்த்த மாதிரி ஞாபகம். ஸோ எல்லா ஃபோனுமே இருக்குது, ஐஃபோனில் எல்லா ரேஞ்சஸுமே இருக்குது. அது போக லேப்டாப்ஸ் இருக்குது. காஸ்ட்லி தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா செம குவாலிட்டி. இது ஐஃபோன் 16 ப்ரோ மேக்ஸில் எடுத்தது. அப்படியே கிளாரிட்டி வந்து சொல்ல வேண்டியதில்லை, கேமராவில் எடுக்கிற மாதிரியே இருந்தது. சூப்பராக இருந்துச்சு கேமரா குவாலிட்டி. ஸோ எங்களுக்கு பார்த்தோன்னே ஐஃபோன் வாங்கிடலாமா அப்படின்னு ஒரு யோசனை. நெக்ஸ்ட்டு வந்து விவோ, அப்புறம் சாம்சங்கு, இந்த மாதிரி எல்லா ஃபோனுமே வச்சுருந்தாங்க. எல்லாத்துலேயுமே பட்ஜெட் ரேஞ்சஸும் இருக்குது, ஹை கிளாஸ் ரேஞ்சஸும் இருக்குது, ஹை ரேஞ்சஸும் இருக்குது. ஸோ சாம்சங் நம்ம எப்போவுமே சாம்சங் ஒரு பிரியன். ஸோ அதனால் சாம்சங்கில் என்னென்ன ரேட்ஸ் இருக்குது அப்படின்னு செக் பண்ணேன். ஸோ கேமரா குவாலிட்டிக்காக சாம்சங்கும் சஜஸ்ட் பண்ணலாம். சாம்சங்கோட குவாலிட்டியும் சூப்பராக இருக்கும். அப்புறம் சர்வீஸை வந்து டேப் எடுத்துகிட்டு, அப்பா எனக்கு இந்த டேபை வாங்கி கொடுங்கப்பா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தான். ஏன்னா படிக்கிற பசங்களுக்கு தேவை தான். ஸோ இருந்தாலும் நீ இல்லை இப்போல்லாம் பார்க்க வேண்டியதில்லை, இன்னும் கொஞ்சம் ஃப்யூச்சரில் வேணால் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே சுற்றியும் சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க, கலர்ஃபுல்லாக இருக்குது. இல்லை ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் இப்போ பட்ஜெட் ரேஞ்சஸ் வந்துட்டாங்க. ரிலையன்ஸில் வந்து கிளாத்ஸ்லாம் வந்து சூப்பராக ரேட் வந்து ஓரளவுக்கு பட்ஜெட்டாக தான் இருந்தது. 1+1 ஆஃபர்லாம் போட்டிருக்காங்கங்க, யாராவது வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. டிஷர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ்க்கு உண்டான டிஷர்ட்ஸ் அந்த 1+1 ஆஃபர் 200 தான். அப்போ அதாவது ஒரு டிஷர்ட் வந்து 100 ருபீஸ் தான் வருது. சர்வேஸ் எனக்கு அது எடுக்கலாமான்னு வீட்டில் கேட்டுட்டு இருந்தாங்க. இதே லேடிஸ் போடுற டிஷர்ட்டு, இது வந்து அவன் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா டிஷர்ட் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உண்டான மாதிரி ஃபேப்ரிக்கு குவாலிட்டி எல்லாமே. ஸோ அதனால் அது வாங்கலை. ஆனால் லேடிஸ்க்கு நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க, யாராவது தேவைன்னா போய் பாருங்கள். நெக்ஸ்ட்டு எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி சர்வேஸ்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். அவன் ஒரு டான்ஸ் போட்டு வரப்பா, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு டான்ஸ் போட்டுட்டு இருந்தான். தலைவர் அப்பா எனக்கு கொஞ்சம் பசிக்குது அப்படின்னா, சரி இரு நீங்கள் எதாவது பக்கத்தில் ஏதாவது இன்னொரு இது பர்ச்சேஸ் எதாவது பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் அடுத்து வந்து டீகாத்லான் உள்ளே போகலாமா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ்லேயே வந்து ஷோரூம் வந்து இந்த ஷோரூம்லாம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே போய் பார்க்கலாம்னு பார்த்தோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஆஃபர் போட்டிருக்காங்களாட்டிருக்கு ஃபுட்வேர் கலெக்ஷனில். நாங்கள் அது உள்ளே நுழையில. ஸோ ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால வெளியிலேருந்து பார்த்துட்டு வந்துட்டோம். ஏன்னா ஃபுட்வேர்ஸ் வாங்குற மாதிரி ஐடியா இல்லை, இப்போ ஃப்யூச்சரில் வேணால் போய் பார்க்கணும். ரேட் ஏதாவது கம்ஃபர்டபுளாக ஓரளவுக்கு ரீசனபிளான ப்ரைஸாக இருந்ததுன்னா கண்டிப்பாக எடுக்கிறது தான். ஏன்னா ஃபுட்வேர் இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா மால்ஸ்லேயுமே ஓரளவுக்கு ப்ரைஸ் வந்து கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா எல்லாமே காம்படிஷன் அதிகங்கிறதுனால ரேட் எல்லா இடத்துலையுமே கம்மியாயிடுச்சு. ஸோ அதனால் இதில் ரிலையன்ஸ்லேயுமே ஆஃபர்ஸ் நிறையா போட்டிருக்காங்க. இதில் வந்து வாட்ச் கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தோம். வந்து ஆக்சுவலாக ஆன்லைனில் ஒரு வாட்ச் வாங்கியிருந்தோம். அந்த மாதிரி குவாலிட்டியில் டைட்டன் இந்த மாதிரி ஃபாஸ்ட் ட்ராக்கில் என்ன ரேட் வருதுன்னு செக் பண்ணேன். பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா அந்த வாட்ச் ரேட்டு பார்த்திங்கன்னா நான் கட்டியிருக்க வாட்சுக்கு குவாலிட்டியெல்லாம் சேம் அதே மாதிரி தான் இருந்தது. ஆனால் 8000 அந்த ரேஞ்ச் வரும். நெக்ஸ்ட்டு நாங்கள் டீகாத்லானுக்குள்ளே போனோம். ஸோ இதுலேயும் எங்கேயாவது ஏதாவது வீட்டுக்கு வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். சர்வீஸ் வந்து பேட்டு இல்லைனா ஸ்டெம்பில் அதை ரேட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு. அவன் அதுக்குள்ளே இந்த இதில் வந்து வாக்கிங்கில் ஏறிட்டான், சைக்கிளிங் மாதிரி இருக்கும், அந்த இதில் ஏறிட்டு தலைவர் வந்து ஒவ்வொன்றா பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இது ஏற்கனவே நாங்கள் இந்த ராமகிருஷ்ணா பார்க்லேயே இந்த இது இருக்கும், போனோன்னே இதில் தான் ஃபஸ்ட்டு ஏறுவான். அதே போல் இன்றைக்கி ஃப்ரீயாக இருந்தோடனே டக்குன்னு ஏறி நின்றுட்டு இறங்கவே இல்லை. 5 மினிட்ஸ் வரைக்கும் இதுலேருந்து இறங்காமே அதிலே ஓட்டிகிட்டு இருந்தான். சின்ன பசங்க பெரியவங்கிற மாதிரி எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரியான இது எக்ஸசைஸ் பண்ணுற மிஷின். ஸோ இது ரேட்டும் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 8000 ரூபாய்க்குள்ளே தான் இருந்த மாதிரி இருந்துச்சு ரேட்டு. ஸோ வீட்டுக்கு வாங்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஏற்கனவே வீடு வந்து இருக்கிற சைஸ்க்கு இது எல்லாமே வாங்கி சேர்த்த முடியாது. ஸோ அதனால் பார்த்துக்கலான்னு விட்டாச்சு. ஸோ ரேட்டும் பரவாயில்ல. அந்த மாதிரி த்ரெட்மில்லும் வந்து ஓரளவுக்கு அதுவும் சூப்பரான ரேட்டில் தான் இருந்துச்சு. எல்லாமே இது ரெண்டும் சேர்ந்து ஒரு 20,000 ரூபாய்க்குள்ளே தான் ரேட்டு. ஸோ டீகாத்லான் பொறுத்த வரைக்கும் ப்ராடக்ட்டோட குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்கும். இதுவும் நான் ட்ரெட்மில்லில் ஓடலாமான்னு பார்த்தேன், நான் அதை ஆன் பண்ண மாட்டிருக்கேன். ஆன் பண்ணால் தான் அதில் ஒர்க் பண்ண முடியும். ஸோ டிஷர்ட்ஸு அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் வேருக்கு உண்டான எல்லா கலெக்ஷன்ஸுமே இதில் இருக்குது. ரேட்டும் பார்த்திங்கன்னா எல்லாருமே ரீசனபிளாக தான் இப்போ வச்சுருக்காங்க. சொல்கிறேன், ரொம்ப வந்து ப்ரைஸ்லாம் அதிகம்லாம் இல்லை. பேட்டும் வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட் பேட்லாம் 300 400லேருந்து இருக்குது. அதே போல் ஃபுட்பால்ஸு வாலிபால்ஸு எல்லாமே வந்து ஓரளவுக்கு பட்ஜெட் ரேட்லேயும் இருக்கும், கொஞ்சம் ரேட் அதிகமாகவும் இருக்குது. 200 300க்குலாம் ஃபுட்பால்ஸு வாலிபால்லாம் இருந்தது. ஸோ நாங்களும் இதை விட்டு இறங்கவே இல்லை. ரொம்ப நேரம் இதுலேயே நின்றுட்டு எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி சண்டேங்கிறதுனால எல்லா இடத்துலையுமே கூட்டம் அதிகம். இதில் வந்து அட்ஜஸ்டபிள்ஸும் பார்த்திங்கன்னா ஸ்பீட் அட்ஜஸ்டபிள்ஸோ இல்லை அந்த மாதிரி நம்ம டிஸ்பிளேவோ வந்து வருது, நம்ம எவ்வளோ நேரம் எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படின்னு. பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் காம்பேக்டாக இருந்தது. ஒரு மாதிரி நீ பெயின்லாம் வரல. ஏன்னா ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா முட்டி வலிக்க ஆரம்பிச்சிக்கும்.
சர்வேசனுக்கு ஒரு பேட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். இந்த பேட் அரௌண்டு 600 என்னமோ ரேட் பார்த்த மாதிரி ஞாபகம். ஸோ அவனுக்கு ஃப்யூச்சர்லாம் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு. எங்களுக்கு பிடிச்சதுலேயே இதுதான், இந்த பேட்மிண்டன் ஆடினது தான் செமையாக இருந்துச்சு. 2 பேர் ஆடலாம், பால் எங்கேயும் போகாது. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஹூக் மாதிரி போட்டு மாட்டி விட்ருக்காங்க. ஸோ நம்ம வீட்டில் வந்து சும்மா ட்ரைனிங் பண்ணுறதுக்கு இல்லை கொஞ்சம் நேரம் ஸ்போர்ட்ஸ் விளையாடுறதுக்கு செம சூப்பராக இருக்கும். எங்களுக்கு இது பார்த்தோன்னே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு, இது வாங்கிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு ரிங்கு பார்த்தோம். இந்த ரிங் என்னென்னா நம்ம அந்த வயிற்றில் போட்டு சுற்றுற மாதிரி. இது வந்து அவன் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தான். சுற்றுறான்னா அவனே கரமுறை சுற்றுறான், ரிங்கை சுற்றாமல். நான் அவனுக்கு சொல்லிட்டு இருந்தேன், டே அப்படி சுற்றக்கூடாதுரா, இருறா நான் அவனுக்கு சுற்றி காட்டுறேன்னு. நான் ஒரு சுற்று கூட சுற்றலைங்க, தமாலும் கீழே வந்துடுச்சு. ஸோ ரிங் அது இது எப்படி இருந்துச்சு? ஸோ சரி, சர்வேஸும் சுற்றினது தான் சூப்பரான ரிங்கில் சுற்றினது. ஆமாம் சூப்பராக இருந்துச்சு. நீ சுற்றுறது தானே செம சூப்பரு. ஆமாம் சூப்பராக இருந்துச்சு. அடுத்த சர்வேஸ் பாருங்களேன், இந்த வண்டியில் போயிட்டுருப்பான். அதுக்குள்ளே அவர் வந்து, தம்பி இது கொஞ்சம் சின்ன பிள்ளைங்க ஓட்டுறது, நீ எந்திரிச்சுக்குப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. பாவம் சர்வேஸ்க்கு வந்து மனசே பொக்குன்னு போயிடுச்சு. சரி வாடா உனக்கு பெரிய சைக்கிள் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஏன்னா ரொம்ப குட்டி பிள்ளைங்க ஓட்டுறதான். அவரே சொன்னார், பெரிய சைக்கிள் இருக்குது, நீ அதை எடுத்து ஓட்டு அப்படின்னு. ஸோ அப்புறம் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து சர்வேஸ் வந்து வில் எடுத்து போட்டு பார்க்குறேன் அப்படின்னா, அப்புறம் இந்த கிளாஸ் பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங்க்கு யூஸ் பண்ணுற கிளாஸு, அதையும் போட்டு பார்த்தோம். அடுத்து பசிக்கிறதுனால கேஎஃப்சிக்கு முறை வந்திருக்கோம். ஆக்சுவலாக கேஎஃப்சிக்கு வந்து நாங்கள் வந்திருக்கோம், ஆனால் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்தது. இப்போ அதுக்கப்புறம் ரொம்ப லாங் பேக் அப்புறம் வந்திருக்கோம். சரி என்ன சாப்பிட்லான்னு ஒரு ஐடியா. அப்புறம் நாங்களே போயிட்டு மெனு நானே தான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு லெக் பீஸ் மாதிரி ஒரு பீஸும் ஃப்ரைடு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் வேணும் அப்படின்னு. அதுக்கு என்ன காம்போ அப்படிங்கும்போது ஒரு கரெக்டான ரேட்டில் சொன்னாங்க. நான் கேஎஃப்சினா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் இவ்வளோ நாளாக இருந்தேன். ஆனால் பரவாயில்லைங்க, ஓரளவுக்கு ரேட்டு ரீசனபிள் தான். ஒரு 100 ரூபாய்க்கு அந்த சிக்கன் பீஸ் கொடுக்குறாங்க. அதை வந்து குறைஞ்சது ஒரு 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம், அந்தளவுக்கு பீஸோட சைஸு. செஸ்ட்டு பீஸாக அப்படியே ஒரு பாதி பீஸ் அப்படியே வச்சாங்க. நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பியாக டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. கறி வந்து உங்களுக்கு அந்த சிக்கனோட குவாலிட்டியே உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான சிக்கன் தான் உங்களுக்கு வருமாட்டிருக்கு. கறியில் வந்து பார்த்திங்கன்னா எலும்பே இல்லை. அதான் அந்த செஸ்ட்டு பீஸ்க்கும் அதுக்கும் நல்லா பாயில் வெந்திருந்தது. பீஸும் நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு இருந்துச்சு. அப்புறம் அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சொல்ல வேண்டியதில்லை, அளவு கம்மியாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருந்தது. அதே போல் 3 பேர் சாப்பிட்றதுக்கு அது ஷேர் பண்ணி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஸோ நாங்கள் எல்லாமே ஆர்டர் பண்ணிவிட்டு ஒரு டோக்கன் மாதிரி கையில் கொடுத்துட்றாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த டிஸ்பிளேலேயே வந்துட்டுருக்கு நம்ம ஃபுட்டு ரெடி ஆகிட்டுருக்கு அப்படின்னு. கொடுத்து ஒரு 5 மினிட்ஸ் கூட நாங்கள் வெயிட் பண்ணல, உடனே ரெடி ஆகிடுச்சின்னு கூப்பிட்டாங்க. ஸோ அப்புறம் அந்த பிளேட்டில் வச்சு அழகாக வந்து சர்வ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி அந்த பிளேட்டில் வச்சு தராங்க. ஸோ நாங்கள் வாங்கிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மட்டும் வர வேண்டியது இருந்தது. அப்புறம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் சிக்கன் பீஸு ரெடி ஆகிடுச்சு. ஸோ அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்தோடனே சர்வேஸை தான் வேலையாக தூக்கிட்டு ஓடி வந்தோம். இப்போ ரெடி ஆகிடுச்சுப்பா, வாங்கப்பான்னு. ஸோ இது பார்க்குறதுக்கு சூப்பராக ஒரு டீசெண்டான ஒரு ப்ரைஸ்லேயும் சாப்பிட்றதுக்கு ஒரு டீசெண்டான குவாலிட்டிலையுமே இருக்குது. நம்ம கேஎஃப்சினால் ரொம்ப காஸ்ட்லிலாம் நினைக்க வேண்டியதில்லை, நம்மளுக்கு என்ன வேணுமோ அது கேட்டால் கூட கொடுக்குறாங்க. ஒரு பீஸ் வேணுன்னா இந்த சிக்கன் பீஸ் வந்து 100, அதுக்கப்புறம் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து 79. ஸோ ரெண்டும் சேர்த்து டோட்டலாக 183 என்னமாச்சு டேக்ஸோட. ஸோ பார்த்திங்கன்னா இது சிக்கன் பீஸும் நல்லா பெரிய பீஸாகவே இருக்குது. 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். அதாவது ரொம்ப எங்களுக்கு தனித்தனியாக வேணும்னா கூட அந்த மாதிரி ஆர்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா கேஎஃப்சி வந்து ஒருத்தர் தயக்கமாக போய் நின்று அங்கே கேட்டுட்ருக்காங்க என்னென்ன இருக்குது அப்படின்னு. நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னோமா அவங்க அதுக்கு தகுந்த ப்ரைஸ் சொல்லுவாங்க. நம்ம அது ஓகே அப்படின்னா வாங்கிக்கலாம். இந்த 100 ரூபாய்க்கு இந்த ஒரு பீஸ் வாங்கினீங்கன்னா ஒரு 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம், அந்தளவுக்கு பீஸ் பெரிய பீஸாகவே இருக்குது. ஸோ நாங்களும் இதை அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் அந்த சாஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. சாஸும் ஓகே நீட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், பீஸ் பார்த்திங்கன்னா அப்படியே இது மாதிரி பன்னு மாதிரி அவ்வளோ பெரிய பீஸாக வருது. சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. சர்வீஸ் எப்படி இருந்தது? சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவல். பார்த்தீங்களா அவன் எப்படி சொல்கிறான்னு, வேறு லெவல்னால் அந்தளவுக்கு டேஸ்ட்டு. நல்லா வெந்து இருந்துச்சு. 1/4 கிலோ கண்டிப்பாக இருக்கும் ஒரு பீஸ் வந்து. அந்த பீஸோட இது பார்த்திங்கன்னா 1/4 கிலோ. ஸோ நானும் ஃபஸ்ட் டைம் எனக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு, என்னடா இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, இவ்வளோ பெரிய பீஸாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு. நான் வந்து என்ன நினச்சேன்னா ஒரு லாலிபாப், ஒரு சிக்கன் லாலிபாப்னால் அந்தளவுக்கு கொடுப்பாங்க 100 ருபீஸ்க்குன்னு நினச்சேன். ஆனால் பெரிய பீஸாகவே இருந்துச்சு. தாராளமாக 3 பேர் சாப்பிட்லாம். அடுத்து இவங்கள்ட்ட அந்த சிக்கன் விங்ஸு, சிக்கன் நக்கட்ஸு என்னமோ நிறையா காம்போ பேக்கெலாம் நிறையா இருக்குது. ஸோ அடுத்த டைம் போகும்போது தான் காம்போ பேக் ட்ரை பண்ணணும். 179க்கு ஒரு காம்போ இருக்குது, 3 பீஸ் அதில் வருமாமா. அப்புறம் நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு அப்புறம் அங்கேயே போய் கை கழுவிட்டு சர்வேஸ் இந்த இதில் ஆடிட்டு இருந்தான் ட்ரையரில். அவனுக்கு அந்த சவுண்ட் வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு, அதனால் இன்னும் அடிக்கடி கை காட்டிகிட்டு இருந்தான். எனிவே கேஎஃப்சி சிக்கன் சூப்பராக இருந்தது. நாங்களும் டேஸ்ட் பண்ணதில் செம ஹாப்பி. நாங்கள் இது வந்து என்னென்னா ஒரு
வயிற்றுக்கும் எந்த கெடுதலும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால நாங்கள் இந்த பீஸா பர்கருக்குள்ளேலாம் போக மாட்டோம். சிக்கன் வந்து ஓரளவுக்கு நீட்டாக டீசெண்டாக இருக்கும். எங்கே போனாலும் சிக்கன் சாப்பிட்றது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அதில் ப்ரோட்டீன் சத்து இருக்குது. அதே போல் இதுலேயும் வந்து ஃப்ரெஷ் சிக்கன் தான் இவங்கள்ட்டையும் கிடைக்கும். ஸோ அதனால் சிக்கன் இந்த டைம் ஆர்டர் பண்ணி சர்வேசன் எல்லாமே சூப்பராக சாப்பிட்டோம். ஸோ இது மாதிரி ஒரு நெக்ஸ்ட்டு கேஎஃப்சியில் இன்னும் வேறு எதாவது இருக்கா அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ட்ரை பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்தீங்கனாலும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். கேஎஃப்சி இங்கேன்னு இல்லை, எல்லா இடத்துலையும் பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ நானும் அடுத்த டைம் இன்னொரு கேஎஃப்சியில் போய் ட்ரை பண்ணணும். ஸோ நாங்கள் அப்படியே வேலையெல்லாம் முடிச்சுட்டு கீழே பார்க்கிங்க்கு கீழே இறங்கிட்டுருக்கோம். ஸோ இந்த இடத்துல என்னென்னா சர்வேசனுக்கு வந்து நடக்கிறதுக்கு அவனே வந்து இதில் ஸ்லைடிங்கில் வந்து இறங்கிட்டான். ஸோ அப்புறம் இது என்னென்னா நகர்றப்போ கொஞ்சம் பயமாக இருக்க மாதிரி இருக்குன்னாங்க வீட்டில். அதனால் அவங்கள நான் போய் தாங்கி பிடிச்சிட்டு அப்புறம் ஃபோனை வாங்கிட்டேன். ஏன்னா நடக்கிறப்போ கொஞ்சம் கால் ஸ்லிப்பாக வர மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் கீழே பார்க்கிங்கில் பைக் எடுத்துகிட்டு வேகமாக வெளில வந்தாச்சு. ஸோ ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கும்போது சண்டே வந்து இன்றைக்கே நாங்கள் எதிர்பார்த்து இங்கே வரல, ஒரு அன்பிளான்டாக தான் ரிலையன்ஸ் மால் வந்தோம். வந்ததுக்கு கேஎஃப்சியில் நல்லா ஒரு தரமான ஒரு சிக்கனை சாப்பிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. சண்டே இங்கே வந்து நாங்கள் ஏற்கனவே ஐநாக்ஸ் மால் வந்திருக்கோம் மேலே படம் பார்க்குறதுக்கு. அதோட எக்ஸ்பீரியன்ஸும் சூப்பர். ஏன்னா ஐநாக்ஸ் மாலில் ஸ்நாக்ஸ் காஸ்ட்டு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் தேட்டரோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். சர்வேசனுக்கு கொஞ்சம் சில் கிளைமேட் ஒத்துக்கிறது இல்லைங்கிறனால தான் படத்துக்கு போகிறதில்ல. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய். நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ட்ராவல் ரிலேட்டடான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். அது போக இந்த ஃபுட்டெல்லாம் வந்து எங்கெங்கெல்லாம் இப்படி நல்லா கிடைக்கிது அப்படிங்கிற ஒரு அனலைஸ் பண்ணி நான் அப்பப்போ சொல்லிகிட்டே இருப்பேன். அது போக பட்ஜெட்டாக வந்து ப்ராடக்ட் வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் எங்கே பர்ச்சேஸ் பண்ணலான்னு நம்ம சேனலில் அடிக்கடி சொல்லுவோம். எல்லா தகவலுமே வந்துகிட்டே இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருள்லேருந்து ஃபேமிலியாக ட்ராவல் பண்ணுறதுலேருந்து ஃபேமிலியாக வந்து ஒரு கோயிலுக்கு போகிறதுலேருந்து இந்த மாதிரி நல்ல பல தகவல்கள் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். அது போக பிஸ்னஸ் ரிலேட்டடான வீடியோஸும் நம்ம சேனலில் ரெகுலராக வரும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உண்டான இன்டிமேஷன்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணிகிட்டே இருங்கள். ரெகுலராக நம்ம ஷார்ட்ஸும் போட்டுட்ருக்கோம். ஷார்ட்ஸ் வீடியோவும் வரும். இப்போ ரீசெண்டாக கூட வந்த எங்கள் கூமாப்பட்டி வாங்க அப்படின்னு ஒரு வீடியோவை நம்ம பூலாம்பட்டின்னு மாற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். என்ன காரணம்னா பூலாம்பட்டியில் அவ்வளோ வந்து டூரிஸ்ட்டுக்கு உண்டான பிளேசஸ் இருக்குது. டூரிஸ்ட் மீன்ஸ் போட்டிங் இருக்குது, போட் ரைட் இருக்குது. பார்க்கெலாம் ஒன்றும் அங்கே பெருசாக இல்லை, ஆனால் போட்டிங் இருக்குது, போட் ரைட் பண்ணலாம். அப்புறம் பக்கத்துலேயே போட் ரைடுக்கு உண்டான இதுலேயே வந்து ஃபிஷ் ஃப்ரையும் நிறையா கடை இருக்குது. நம்ம அது பற்றியும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது ஆல்ரெடி வந்து நம்ம சேனல்லேயே அந்த வீடியோ இருக்குது. குட்டி கேரளா பூலாம்பட்டின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதனால் பூலாம்பட்டிக்கு ஒரு இதாக இருக்குமே அப்படின்ட்டு ஒரு வீடியோ நானும் சர்வேஸும் பண்ணோம். சர்வேஸும் சூப்பராக அதில் பேசியிருப்பான். சரி, ஓகேங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சர்வேஸ். பபாய். பாய் எல்லாருக்கும்.